வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த மாலை வேளையில் வணக்கத்தோடையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தோடையும் நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு மதம், அதாவது ரிலீஜியன். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கிராமத்திலேயோ இல்லை நகரத்திலேயோ பிறந்து வளர்ந்துருப்போம். அப்போ அந்த ஊரில் அந்த பகுதியில் ஒரு சிறு தெய்வ வழிபாடு, அதாவது இப்போ ஒரு கிராம தேவதைகள் இருக்கும். அங்கே கூழ் ஊற்றுறதோ இல்லை பொங்க வைக்கிறதோ இல்லை அந்த கோயிலில் திருவிழா பண்ணுறதோ, இந்த மாதிரி தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இறைநிலையை பார்த்துருப்போம். பார்த்துட்டு அப்போ நம்ம கொஞ்ச காலம் அந்த வழிபாட்டையும், ஏன்னா அது தேவை. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கணும், அந்த கிராமம் செழிப்பாக இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த வழிபாடு அவங்களுக்கு தேவை. அது நன்றி செலுத்தும் விதமாகவும் இருக்கும். அது நாமளே எல்லாரும் பார்த்துருப்போம். கொஞ்சம் நம்ம மேலே வந்த பிறகு பெருமாளை கும்பிடுவோம், முருகரை கும்பிடுவோம், அடுத்து சிவபெருமானை கும்பிடுவோம். இப்போ இவங்களெல்லாம் வழிபடும் போது நமக்கு நிறையா பாட்டுகள், இன்னும் அதோட விளக்க உரைகள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு, அப்போ சிவபெருமானை இப்படி கும்பிடணும், பெருமானை இப்படி கும்பிடணும், முருகரை இப்படி கும்பிடணும் இப்படின்னு தெரியும். அப்போ இறைவன் இதுக்குள்ள மட்டும்தான் அடக்கமா? இல்லை. இந்த நம்ம இந்து மதத்துக்குள்ள மட்டும்தான் அடக்கமா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம மனசு ஓரளவு விரிஞ்சிருக்கும். விரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அடுத்து கிறிஸ்டினை பார்க்குறோம். கிறிஸ்டியனை பார்க்கும்போது இப்போ அங்கேயும் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்போ நம்ம இறைவனும் நம்ம மதம் மட்டும்தான் வசதி இல்லை, அங்கேயும் நல்ல விஷயம் இருக்குது, அங்கேயும் இறைநிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து முஸ்லீமை பார்க்குறோம். முஸ்லீமை பார்க்கும்போது அங்கேயும் நிறையா விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல இதுகள், நல்ல, அதாவது அங்கே பணக்காரங்களாக இருக்கவங்க ஏழைக்கு உதவி பண்ணுறது, ஏழை பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி முஸ்லீமில் நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்போ இறைநிலைங்கிறது ஒரு மதத்துக்கான கட்டுப்பாடானது கிடையாது. அப்போ இறைவன் எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் அவருக்கு. அப்போ அவரை ஒரு முஸ்லீம் அன்பர் பார்க்க போறாரு. அப்போ வள்ளலார் ஆரம்ப காலகட்டத்தில் பட்டை போட்டுக்கு வரான். பட்டை போட்டுட்டு இருக்கும்போது முஸ்லீம் அன்பர் தன்னுடைய சந்தேகத்தை எப்படி கேட்கறது, இவர் முழுதுமா ஹிந்துவா இருக்காரு, இவர்கிட்ட போய் கேட்க முடியுமா அப்படின்னு தயங்குறாரு. அப்ப ஞானிகளுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, இவங்க இது விஷயமா தான் நம்மகிட்ட தயக்கமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் அன்பரும் அவர் கேட்க வந்த விஷயத்தை கேட்டு அவர்கிட்ட தெளிவு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா வள்ளலார் தன்னுடைய வாழ்நாளில் இந்த பட்டை போடுற விஷயத்தையே விட்டுட்டாராம். அதே மாதிரி அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு. அதுக்கு எந்த மதமும் இல்லாம சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு நிரூபித்தாரு. இதுக்கு இதே வழிவகையில தான் மகரிஷியும் வந்திருக்காரு. மகரிஷியும் வள்ளலாரை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காரு. மகரிஷி நினைச்சிருந்தா அவர் பேர்லயோ இல்லை அவரை சேர்ந்த விஷயத்திலேயோ ஒரு ஆசிரமாவது அமைச்சிருக்கலாம். ஆனா இவரும் ஒருபடி மேல போய் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு தொடங்கினாரு. மகரிஷி தொடங்கின விஷயத்துல நான் ரிலீஜியன், நான் பொலிட்டிக்கல் அண்ட் நான் ப்ராஃபிட், இந்த 3 விஷயம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அந்த ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுக்கு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா மதத்தின் பேரால தான் தூண்டுதல் நடக்கும், சண்டை நடக்கும், ஓ மதம் ஏன் மதம் இதுவாகி அதுல பெருசா வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மகரிஷிக்கு எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க, இதை உடைக்கணும், இந்த மதங்கிறத உடைக்கணும், உடைச்சி எல்லா மதத்தினரையும் நம்ம ஒன்று சேர்க்கணும், எல்லாத்துக்கும் இறைநிலைங்கிறத கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதே மாதிரி பொலிட்டிக்கல், அரசியல் தலையீடு நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஏன்னா அரசியல் உள்ள வந்துச்சுன்னா அங்க ரொம்ப அது சரியா இருக்காது அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களுக்கும் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. அதே மாதிரி ப்ராஃபிட், அதாவது ரொம்ப லாப நோக்கத்தோட தன்னோட நிறுவனத்தை அவர் பண்ணலை. ஏன்னா பிரம்மஞான வகுப்பு போறோம், 2 நாள் தங்குறோம், அங்க சாப்பாடு தங்குற செலவு பார்த்தா 2000 ரூபாய் தான். நம்ம ஊருக்கு எதுக்குலாம் போனோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூம் போட்டு தங்கினோம்னா ஒரு நைட்டுக்கே 1000 ரூபாய் வாங்குறோம், ஒரு நைட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், சும்மா டாக்டர் போகிறோம், எழுதுறதுக்கே 200 ரூபாய் கொடுத்துறோம். இது இல்லாமல் மருந்து மாத்திரை செலவு இதெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது மகரிஷி எந்த மதத்தின் பேராலையும் இல்லை தன்னோட வாரிசுகள் தான் தனக்கு பிறகு தன்னோட அமைப்பை நடத்தணும் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிச்சாரு.
இதனால தான் மகரிஷியோட இந்த மனவளக்கலை வந்து 40 நாடுகளில் பரவிருக்கு. 40 நாடுகளில் பரவிருக்கு. 40 நாடுகளில் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது வளர்ச்சி பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து பின்னோக்கி போல. நீங்க வந்து இப்போ தவம் நடத்துறோம்னா இங்க 2 பேராவது வருவாங்க, ஒருத்தராவது வருவாங்க, ஒரு கிறிஸ்டியனாவது வருவாங்க, ஒரு முஸ்லீமாவது வருவாங்க கண்டிப்பா. இவர் வந்து மதத்தை கடந்து எல்லாருக்கும் தன்னுடைய இது வந்து போய் சேரணுங்கிற நல்ல நோக்கத்துல அவர் ஆரம்பிச்சாரு. அதனால இன்னைக்கு 40 நாடுகள்ல மதத்தை கடந்து மனவளக்கலை மன்றம் நடக்குது. நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மனுஷங்களா இருக்கட்டும், நம்ம அக்கம் பக்கம் இருக்கட்டும், எல்லாருமே கலந்த சொசைட்டிக்கு இப்போ வந்துட்டோம். அவங்களுடைய ஒரு இணக்கமா பழகுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற இதோட இந்த மாலை நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துடன் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட நல்லா தெளிவா பேசுறாங்கல்ல. சாமிஜி சொல்லுவாங்க, மதம் என்பது எல்லா மதங்களுடைய உள்நோக்கமும் உட்கருத்தும் 2 தான். ஒன்று இறை வழிபாடு, இன்னொன்று அறநெறி வாழ்க்கை. இது 2 தான். எந்த மதத்தை எடுத்தாலும் இதான் இருக்கும், ஒரு 2மே இருக்காது. சாமிஜி ஒரு கவியில சொல்லுவாங்க, மதமே உலகத்தில் உயர்வென்று பேசுகின்றேன், மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்ச பாதகங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. என் மதம் தான் உயர்ந்துன்னு சொல்றீங்களா? அவங்க யாராவது ஒரு மதத்திலேயாவது என் மதத்துல யாருமே ஏழ்மை இல்லை ஒருத்தர் கூட சொல்ல முடியுமா? என் மதத்துல யாருமே பஞ்சபாதகங்கள் என்று சொல்லக்கூடிய பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா மதத்திலும் இருக்கு. அப்ப என் மதம் உயர்ந்து சொல்றீங்கன்னு சொல்லுவாரு. அப்போ எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்த ஒரு சமயம் தான் உலக அருள்நிலை சமயம் சொல்லுவாங்க சுவாமி. அப்ப கர்மயோகம் தான் உலக மதம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உரையை நம்ம கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு